Good evening to everybody and praise the Lord. அவங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We praise the Lord for this another opportunity to come together on this Zoom platform and study the word of God. மீண்டும் ஒரு முறையாக இந்த Zoom இணைப்பின் மூலமாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்படியான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. Just thank the Lord for keeping us safe in these days. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Let us continue to rely on him for further grace and protection. மேலும் கிருபைக்காக அவருடைய பாதுகாப்புக்காக நாம் அவரையே சார்ந்திருப்போம். We had begun a series on the character studies in the Bible. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பாடத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். And we had given a bit of introduction last week. கடந்த வாரத்திலே முன்னுரையாக சில காரியங்களை படித்தோம். We'll quickly go over that and then proceed with today's lesson. அதை சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு இன்றைய தினத்திற்கான பாடத்தை நாம் தொடர்ந்து படிக்கலாம். A quick recap of what we did last week will help us to refresh our memories. கடந்த வாரத்திலே சிந்தித்த காரியத்தை சுருக்கமாக நாம் திரும்ப பார்ப்பது நம்முடைய நினைவை புதுப்பிக்க கூடியதாக இருக்கும். Maybe if some of you were not there in the last class, it will be useful for you also. ஒருவேளை கடந்த வாரத்திலே இணையாத உங்களில் ஒரு சிலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். We looked at the importance of individuals and characters in the Bible. வேதாகமத்திலே தனிப்பட்ட நபர், அவருடைய தன்மைகள், இவைகளுடைய முக்கியத்துவத்தை நாம் படித்தோம். The Bible is filled with individuals or characters. வேதாகமானது தனிப்பட்ட நபர்கள், அதாவது அவர்களுடைய கதாபாத்திரங்களால் நிறைந்திருக்கிறது. And when we talk about a person, that which stands out is the name of the person. ஆகவே ஒரு நபரை குறித்து பேசும்போது அவருடைய பெயர் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. And names have a great significance about the way their character is formed or the way the kind of work that they do. ஆகவே அவர்களுடைய பெயரானது அவர்களுடைய இப்படிப்பட்ட குணாதிசயமுடையவர்கள், அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. So when we come across names, even if they are big and difficult to pronounce, it is good to stop at them and to study the meaning of those names. ஆகவே சிலருடைய பெயர் நீண்ட பெயர்களாக நாம் உச்சரிக்க கடினமானதாக இருந்தாலும் கூட அந்த பெயர் அங்கே நிறுத்தி நாம் அவர்களுடைய பெயரை கற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒன்று. Some names show their character. சில பெயர்கள் அவர்களுடைய தன்மைகளை, குணாதிசயங்களை குறிக்கின்றன. Some names show their occupation. சிலருடைய பெயர்கள் அவர்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. Some names have religious significance or prophetic significance. சிலருடைய பெயர் அவர்களுடைய மதம் சார்ந்த அல்லது தீர்க்க தரிசன சார்ந்த அர்த்தமுடையதாக இருக்கிறது. We saw some names of places and persons are also similar. ஆகவே சிலருடைய பெயரும் சில இடங்களின் பெயரும் ஒன்றாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். Names were taken from the vegetable world or from the nature or even from animals. சில பெயர்கள் எல்லாம் மிருக ஜீவன்களிடமிருந்து, காய்கறிகளிடமிருந்து, இப்படி பல்வேறு இடங்களிலிருந்து சில பெயர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. And we mentioned that the name is very important because a good name is better than riches, says Solomon the wise man. ஆகவே ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார், நற்பெயரானது ஐஸ்வரியத்தை பார்க்கலும் நல்லது என்று சொல்லி இருக்கிறார். When we looked at the characteristics, we saw that the Bible is openly mentioning both the negative and positive characters of people. ஆகவே மக்களுடைய தன்மைகளை குறித்து பார்க்கும்போது மக்களுடைய நேர்மறையான, எதிர்மறையான குணாதிசயங்களை குறித்து வேதாகமம் பேசுகிறது. The positive is recorded so that we will be able to imitate or emulate their good qualities. ஆகவே அவர்களுடைய நேர்மறையான குணாதிசயங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில அவர்களை பின்பற்றத்தக்கதாக அதே குணாதிசயங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கைக்கொள்ளத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. The negatives are recorded so that we will be warned from their errors. ஆகவே அவர்களுடைய எதிர்மறையான குணாதிசயங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய தவறுகளிலிருந்து நாம் எச்சரிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. So having said those few words of introduction, we
mentioned the first character we want to look at, and that is Apostle Peter. ஆகவே இவைகள் எல்லாம் பேசின பிறகு முதலாவது கதாபாத்திரமாகிய பேதுருவை குறித்து நாம் சிந்தித்தோம். And I know Apostle Peter is a very familiar person to all of us. அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு நபராக இருக்கிறார். Even from Sunday school days, we are familiar with the name of Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்பவருடைய பெயரானது ஞாயிறு பாடசாலையிலிருந்து அதிக பிரசித்தமான ஒரு பெயராக இருக்கிறது. And so let us not sit with a prejudiced mind, thinking that, what are we going to learn? These are things that we already know. ஆகவே இவைகள்லாம் நமக்கு தெரியும், இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற சிந்தையோடு நாம் அமர்ந்திருக்க கூடாது. Even if many things are known to us, I'm sure the Lord can continue to encourage us even through the things that we already know. ஆகவே இவைகளில் பெரும்பாலான காரியங்களை நாம் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் நாம் தெரிந்திருக்கிற சில காரியங்கள் மூலமாக நம்மோடு கூட பேச முடியும். We looked at the three names of Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 3 பெயர்களை நாம் பார்த்தபோது, one is a Hebrew name, ஒன்று எபிரேய பெயர், which is Simeon, which means swaying or hearing. அதாவது அதனுடைய பெயர் என்னவென்றால் சிமியோன், அதாவது கேட்பது அல்லது இங்குமங்குமாக அசைவாடுவது. The Greek form of that is Simon. அதனுடைய கிரேக்க பதமானது சைமன் என்பது. The Lord Jesus gave him a new name, that is Peter. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பேதுரு என்ற பெயரை கொடுத்தார். The Aramaic form is Kepa, which also means stone. அதனுடைய அரமேய்க்கு அர்த்தம் என்னவென்றால் கல் என்பதுதான். We saw his father's name Jonah. அவருடைய அப்பாவினுடைய பெயர் யோனா என்று பார்த்தோம். He's called as Simon Bar Jonah, which means his father's name was Jonah. அவருடைய அப்பாவினுடைய பெயர் யோனா, பர் யோனா என்ற பெயரிலே அவருடைய அப்பா என்று நாம் பார்க்கிறோம். His native place is Capernaum, actually Bethsaida, but he had his house in Capernaum. அவருடைய சொந்த ஊர் பெத்சாய்தா, ஆனால் அவருக்கு கப்பர்நகூமிலே வீடு இருந்தது. Both these places were near the lakeside. அவைகள் இரண்டுமே ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கின்றன. So they occupied themselves as the fishermen in the Sea of Galilee. ஆகவே கலிலேயா கடலிலே அவர்கள் மீனவர்களாக தொழில் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். We saw that he was married and he had his wife accompanying him during his missionary journeys. அவருக்கு திருமணமாகி இருந்தது. அவருடைய மிஷனரி பிரயாணங்களிலே அவருடைய மனைவி அவரோடு கூட துணையாக போய் கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோம். And of course, being fishermen, they were uneducated. அவர்கள் மீனவர்களா இருந்ததனாலே அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களா இருந்தார்கள். And he was introduced to the Lord by his own brother Andrew. அவருடைய சொந்த சகோதரனாகிய அந்திரேயா மூலமாக அவர் ஆண்டவரிடத்திலே அறிமுகம் செய்யப்பட்டார். This evening we are proceeding ahead with the next item to consider from the life of Apostle Peter. இன்றைக்கு மாலை வேளையிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னொரு அம்சத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். We look at the call of Peter. பேதுருவினுடைய அழைப்பை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். When we look at the Gospels, we see that multiple times the Lord had called him. நாம் சுவிசேஷங்களிலே படிக்கும்போது பலமுறை ஆண்டவர் பேதுருவை அழைத்ததை நாம் படிக்க முடியும். And we see that, we may think all of them are same, but actually there are some differences. நாம் நினைக்கலாம் இவைகள் எல்லாம் ஒரே அழைப்பு தான் என்று நினைக்கிறோம், ஆனால் இல்லை, அவைகளிலே வித்தியாசங்கள் இருக்கின்றன. The first passage we would like to begin by reading is from John's Gospel, chapter 1, verse number 40, 41 and 42. ஆகவே இதற்கு ஆரம்பமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை நாம் பார்க்கலாம். Yes, brother, you can read. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். The Lord bless the reading and the meditation of his word. தேவன் தாமே நாம் அவர் வாசித்த அவருடைய வேத வசனங்களையும்
அதனுடைய தியானத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. John is recording for us the first confrontation that Jesus had with Peter. பேதுருவை ஆண்டவர் முதலாவது சந்தித்த அந்த சந்திப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். And there we read that it was Andrew who brought him to Jesus. அந்திரேயா தான் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து கொண்டு வந்ததாக நாம் படிக்கிறோம். Andrew was a follower of John the Baptist. அந்திரேயா ஆரம்பத்திலே யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருந்தார். When John the Baptist said, "Behold the Lamb of God," in verse number 36, then the two disciples left John and began to follow Jesus. 36ஆம் வசனத்திலே இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொன்ன உடனே அவனை பின்பற்றின 2 சீஷர்கள் அவனை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். Jesus saw them following and asked them, "What do you want?" ஆண்டவர் அவர்களை திரும்பி பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். And they said, "We want to know where you are dwelling." நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்பதை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். The Lord did not give an address of where he was staying. ஆண்டவர் எங்கே தங்கி இருக்கிறேன் என்பதற்கான விலாசத்தை கொடுக்கவில்லை. If somebody asks you where you are staying, usually you give an address, is it not? பொதுவாக எங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் விலாசத்தை தான் நாம் கொடுப்போம் அல்லவா? Very rarely you would say, "Come and see." மிக அரிதாகவே வந்து பாருங்கள் என்று நாம் சொல்லுவோம். Especially these days during Corona time, we will not ask anybody to come and see. ஆகவே இந்த கொரோனா நாட்களிலே யாரும் நம்முடைய வீட்டுக்கு வருவதை நாம் விரும்புவதில்லை. But then Jesus said, "Come and see." ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார் வந்து பாருங்கள். Where they went and saw, where they stayed, actually details are not available. ஆகவே அவர்கள் எங்கே போனார்கள், எங்கே தங்கினார்கள், இந்த விவரம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. But anyway, next day they understood that this is the Messiah. ஆனால் அடுத்த நாளில் அவர்கள் புரிந்து கொண்டது என்ன? இவர்தான் மேசியா. The first thing that Andrew does is to run back to his house. அந்திரேயா செய்த முதல் காரியம் என்னவென்றால் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி ஓடி போகிறார். And look at verse 41. What do we read? 41ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? He is telling to his own brother, "We have found the Messiah." அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். We have found the Messiah. நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். Now that word "found" shows that we were searching for him, so to speak. Now we have found him. ஆகவே இந்த கண்டோம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஏற்கனவே நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், இப்பொழுது கண்டுபிடித்து விட்டோம் என்று அர்த்தத்திலே சொல்லுகிறார். And this is like lost and found, in Luke chapter 15, the lost coin, the lost sheep and the lost son. ஆகவே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே தொலைந்து போன காசு, தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன மகன், இவர்களுடைய கதை நமக்கு தெரியும் அல்லவா? They were lost and they were found. அவைகளெல்லாம் தொலைக்கப்பட்டு பிற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். To find, a lot of search was made. அதை கண்டுபிடிப்பதற்கு அதிகமான தேடுதல் நடந்திருக்கிறது. So the same word is used here when Andrew says, "We have found him." That means till now we were searching and searching for the Messiah. ஆகவே நாங்கள் கண்டோம் என்று அந்திரேயா சொல்லும்போது இதுவரைக்குமாக மேசியா யார் என்பதை நாங்கள் தேடிக்கொண்டே இருந்தோம். Every Jewish godly person was looking forward to the coming of the Messiah as per the Jewish prophecies. ஆகவே யூதருடைய தீர்க்க தரிசனங்களின் படி ஒவ்வொரு தேவ பக்தியுள்ள யூதனும் மேசியா வருகைக்காக ஆவலாய் காத்திருந்தார்கள். And Messiah means anointed one. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். And that is the Hebrew word. The Greek word is Christ or Christos, which also means anointed one. ஆகவே அது மேசியா என்பது எபிரேய பதமாக இருக்கிறது. அதனுடைய கிரேக்க பதம்தான் கிறிஸ்டோஸ் அல்லது கிறிஸ்து என்பது. That means the one who is anointed. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். The one who is anointed in the Old Testament is the priest, prophet and the king. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியன், தீர்க்கதரிசி, ராஜா, இந்த மூவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். And so when they say that Jesus is the Messiah, they are trying to say that he is the prophet, the priest and the king. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லும்போது அவர்தான் ஆசாரியர், அவர்தான் ராஜா, அவர்தான் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள்.
And so we, are captured by the interest of Andrew to bring his own brother to Jesus. ஆகவே இந்த காரியமானது அந்திரேயாவை தன் சகோதரனாகிய பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து கொண்டு வரும்படியாக செய்தது. And Peter was more than happy to come and meet the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திப்பதிலே பேதுரு அதிக மகிழ்ச்சியை அடைந்தார். So we can call Andrew as the first home missionary. ஆகவே அந்திரேயா தான் முதலாவது வீட்டு சுவிசேஷ பணியாளராக இருந்தார். Before going to the streets to preach or to bring people to Christ, he went to his own house. ஆகவே சாலையிலே சென்று தெருக்களிலே நின்று சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வீட்டுக்கு போய் அங்கே சுவிசேஷ பணியாளராக செயல்பட்டார். In fact, evangelism must begin in our own house. சுவிசேஷ பணியானது முதலாவது நம்முடைய வீடுகளில் ஆரம்பிக்க வேண்டும். Now when he came to Jesus, we read in verse 42, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தபோது 42ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், you are Simon and you will be called as Cephas or Peter. நீ சீமோனா இருக்கிறாய், நீ கேபா என்னப்படுவாய். Who you are and who you will be. நீ யாராய் இருக்கிறாய், நீ யாராய் இருப்பாய். You are Simon, that means you are an unsteady and a swaying man or a hearing man, but you are going to be a steady man. நீ இவ்வளவு காலம் சீமோனா இருக்கிறாய், நீ நிலையற்றவனாக எங்குமெங்கும் அலைகிறவனாக கேட்கிறவனாய் இருப்பாய், ஆனால் இப்பொழுது பேதுருவாக நிலையான மனிதனாய் மாறப்போகிறாய். So the word Kepha or the word Cephas, which is from Aramaic, when it is put in Greek, it is Peter, and that name was not given by the parents, it was given by the Lord himself. கேபா என்பது அரமைக்கு வார்த்தை, இதுதான் கிரேக்க மொழியிலே பேதுரு என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெயரானது அவருடைய பெற்றோரால் கொடுக்கப்படவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட பெயர். So nice to receive a name from the Lord himself. ஆண்டவரிடத்திலிருந்து பெயரை பெறுவது எவ்வளவு அற்புதமான காரியம் அல்லவா? But having received that new name, we do not read the Lord is giving him a call to follow him. அந்த பெயரை கொடுத்த உடனே ஆண்டவர் தன்னை பின்பற்றும்படியான அழைப்பை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். So this is just an introduction where Andrew brings him and then Jesus says, you are Simon, you will be called Peter. That's it. அங்கே பேதுருவை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்ததாக நாம் பார்க்கிறதில்லை. அங்கே அறிமுகம் தான். அந்திரேயா அவரை அழைத்து கொண்டு வருகிறார், ஆண்டவர் சீமோன் என்ற பெயரை பேதுரு என்பதாக மாற்றுகிறார், அவ்வளவுதான். And there is no narrative following that, telling whether Peter was following him or the Lord called him. பேதுரு அவரை பின்பற்றினதை குறித்து, ஆண்டவர் அவரை அழைத்ததை குறித்து பின்வரும் வசனங்களிலே நாம் வாசிக்கிறதில்லை. So it is evident that Andrew and Peter went back home after this introductory meeting. ஆகவே இந்த அறிமுக கூட்டத்துக்கு பின்னாலே அந்திரேயாவும் பேதுருவும் திரும்பமாக தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போயிருக்க வேண்டும். But when we come to Matthew's Gospel chapter 4, ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது you will see another setting where both Andrew and Peter are together on the Sea of Galilee. அங்கே பேதுருவும் அந்திரேயாவும் கலிலேயா கடலின் அருகே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Look at Matthew's Gospel chapter 4 please, and let's read from verse number 18. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். So here is the second confrontation the Lord is having with Peter and also his brother Andrew. இங்கே பேதுருவோடும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவோடும் ஆண்டவர் 2வது முறை சந்திக்கிற சந்திப்பை நாம் பார்க்க முடியும். So this is not the same spot where his name was changed earlier in John chapter 1. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவருடைய பெயர் மாற்றப்பட்டதே அதே இடம் அல்ல இது. That was Judea, but here this is Galilee. அது யூதேயா, இது கலிலேயா. And here we read both of them were casting their nets into the sea.
இங்கே நாம் வாசிக்கிறது என்னவென்றால் இருவரும் கடலிலே வலையை போட்டுக் கொண்டிருக்கிற போது, In that place we saw Andrew and Peter went and met, but here it is Jesus coming and meeting them. அங்கே அந்திரேயாவும் பேதுருவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்க்கிறார். Here there is no reference to name change in Matthew 4. இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பெயர் மாற்றத்தை குறித்து எந்த குறிப்பும் இல்லை. But he straight calling them with the command. Verse number 19, he said to them, follow me, I will make you fishers of men. இங்கே 19ஆம் வசனத்திலே நேரடியான அழைப்பு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். Now this is the command and a call that is given to both Peter and Andrew. பேதுரு அந்திரேயா இருவருக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்து அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We are now focusing upon Peter only, so let's say Peter was called with a command. இங்கே பேதுருவை குறித்து மட்டுமே நாம் படித்துக் கொண்டிருக்கிறதுனாலே இங்கே பேதுருனுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். Now there is no request here. He is not asking Peter, can you follow me? பேதுருவே, தயவு செய்து என்னை பின்பற்றுவாயா என்று ஆண்டவர் அவனை விண்ணப்பிக்கவில்லை, வேண்டுகோள் விடுக்கவில்லை. Can you think of following, or can you consider following me? என்னை பின்பற்றுவதை குறித்து சிந்திப்பாயா, கொஞ்சம் என்னை பின்பற்றுவதை குறித்து யோசிப்பாயா என்றெல்லாம் ஆண்டவர் கேட்கவில்லை. See, it is given as a command. இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Who can give a command? யார் கட்டளை கொடுக்க முடியும்? A command can come from a person of authority. அதிகாரத்தில் இருக்கிறவர் மட்டுமே கட்டளை கொடுக்க முடியும். So Jesus, who looked like a rabbi, a Jewish rabbi, he with this authority he is commanding Peter and Andrew to follow him. ஆகவே யூத ரபி தோற்றத்தில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய அதிகாரத்தினாலே பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கிறார். And this command does not have any conditions attached to that. இந்த அழைப்பிலே எந்த நிபந்தனையும் ஆண்டவர் கூட்டி சேர்க்கவில்லை. When a command is given, it is expected to be obeyed implicitly and immediately. ஆகவே ஒரு கட்டளை கொடுக்கப்படுமானால் எந்த கேள்வியும் கேட்காமல் உடனடியாக கீழ்ப்படியும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது. See, interestingly, even the call to salvation is actually a command. ஆகவே ரட்சிப்புக்கான அழைப்பு கூட அது ஒரு கட்டளை தான். In Acts 17 verse 30 we are told God commands all people everywhere to repent. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார் என்று வாசிக்கிறோம். So even the gospel call is actually a command. ஆகவே சுவிசேஷ அழைப்பு கூட ஒரு கட்டளையாக இருக்கிறது. So here the call to service also is given as a command. ஆகவே ஊழியத்திற்காக அழைப்பு கூட ஒரு கட்டளையாக இருக்கிறது. No promises are made. இங்கே எந்த வாக்குத்தத்தமும் கொடுக்கப்படவில்லை. No monthly salary promised. எந்த மாத வருமானமும் அங்கே உறுதி செய்யப்படவில்லை. No mention about food accommodation. ஆகவே தங்குமிடம், உணவு எதை குறித்தும் உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. It is just follow me, that's all. No conditions are mentioned and no promises are made. ஆகவே எந்த நிபந்தனையும் கொடுக்கப்படவில்லை, எந்த வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை. என்னை பின்பற்றி வா என்ற அழைப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டது. Neither did Peter ask what will happen to my wife or my children. பேதுரு என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் என்ற கேள்வி கூட கேட்கவில்லை. Who will look after them? அவர்களை யார் கவனித்துக் கொள்வது? How long should I follow you? How long is this contract? ஆண்டவரே, இந்த ஒப்பந்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும்? நான் எவ்வளவு காலம் உம்மை பின்பற்ற வேண்டும்? No questions, absolutely. எந்த கேள்வியும் இல்லை அங்கே. As far as Peter was concerned, his duty was only to follow. பேதுருனுடைய நிலைமை என்னவென்றால் அவர் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அவ்வளவுதான். And the work that the Lord is going to do is to mold them and make them as fishers of men. ஆண்டவருடைய வேலை என்னவென்றால் அவர்களை உருவாக்கி மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவதுதான். Did you realize that both these men were called from their place of work? அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் இருந்து இருவருமே அழைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். They were not called from their house while they were sleeping or taking some rest. அவர்கள் வீட்டிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ அவர்கள் அழைக்கப்படவில்லை.
Many of them who were called, they were called from their place of work. அழைக்கப்பட்டவர்களில் அநேகர் தங்களுடைய வேலை ஸ்தலங்களில் இருந்து அழைக்கப்பட்டவர்கள் தான். If you look at the life of Matthew also, he was called from the office or from the place of work. மத்தேயுனுடைய அழைப்பை குறித்து பார்க்கும்போது அவரும் வேலை செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவரை அழைத்தார். That means, God is not wanting some lazy people in his work. ஆண்டவருக்கு தன்னுடைய வேலையிலே சோம்பேறிகள் தேவையில்லை. People who are sleeping and lazy and don't want to be involved in the work can't be used in the kingdom of God. ஆகவே சோம்பேறிகளாக இந்த வேலை செய்ய மனமற்றவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனற்றவர்கள். So the call is coming as a command and unconditional. ஆகவே இந்த அழைப்பானது கட்டளையாக நிபந்தனை அற்றதாக வருகிறது. And not only that, the response of Peter is noteworthy in the next verse 20. அடுத்த வசனத்திலே பேதுரு அதுக்கு எப்படி நடந்து கொண்டார் என்பது கவனிக்கத்தக்கது. 20ஆம் வசனத்திலே immediately, உடனே, no questions, எந்த கேள்விகளும் இல்லை, no discussion, எந்த வாக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கவில்லை, no delay, எந்த தாமதமும் இல்லை. he did not say, please wait, I must ask my wife and then I will come. கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், என்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் கேட்டு வந்து நான் சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. If we were in that place, definitely we would have said, after all, without wife, what is life, brother? ஆகவே நாம் அந்த இடத்துல இருந்தால் அப்படித்தான் சொல்லி இருப்போம். மனைவி இல்லாமல் வாழ்க்கை என்ன இருக்கிறது, மனைவியின் இடத்துல கேட்டு சொல்லுகிறேன் என்று தான் நாம் சொல்லி இருப்போம். Peter did not even bother to ask his wife. பேதுரு தன்னுடைய மனைவி இடத்திலே கேட்க கூட கவலைப்படவில்லை. Mother-in-law was there, he didn't ask her also. ஆகவே மாமியார் இருந்தார்கள், மாமியார் இடத்துல கேட்க கூட அவர் கவலைப்படவில்லை. He didn't say, please give me 1 week's time, I need to think about it, I need to pray about it, then I will decide. எனக்கு ஒரு வாரம் காலம் கொடுங்கள், நான் ஜெபித்து பிறகு நான் தீர்மானிக்கட்டும் என்ற கால அவகாசம் கூட அவர் கேட்கவில்லை. Some of us are like that, we sound very spiritual by saying, please give some time, brother, I will pray about it and then I will decide. ஆகவே நாம் அதிக ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் சகோதரி எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், நான் ஜெபித்து பிறகு சொல்லுகிறேன் என்று சொல்லுவோம். Peter just followed by faith. பேதுரு விசுவாசத்தினாலே ஆண்டவரை பின்பற்றினான். He knew what Andrew had told him, this is the Messiah. அவர் அந்திரேயா சொன்னதை நம்பினார், அவர்தான் மேசியா. And so he is the one who is expected from the Jewish prophecies. யூத தீர்க்க தரிசனங்களில் எதிர்பார்க்கப்பட்டவர் இவர்தான். And if he is calling me, I cannot ask any questions. அவர் என்னை அழைப்பாரானால் எந்த கேள்வியும் நான் கேட்க கூடாது. It is more than fitting just to trust and obey and follow him. அவரை நம்பி கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுவதுதான் சரியானது என்று தீர்மானித்தான். So in John 1 we saw that he was introduced by Andrew and the name was just changed, but there was no call to follow. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அந்திரேயா பேதுருவை அழைத்ததையும் சீமோன் என்ற பெயர் பேதுரு என்பதாக மாற்றப்பட்ட காரியத்தை மட்டுமே வாசித்தோம். அங்கே ஊழியத்திற்கான எந்த அழைப்பும் இல்லை. But in Matthew chapter 4 we see the Lord is meeting them, including Peter, and he is calling them with a command to follow him. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் போய் பேதுரு அந்திரேயா இருவரையும் சந்தித்து அவர்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். But when we come to Luke chapter 5, there is another episode that we read. அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இன்னொரு அத்தியாயத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். Now where we find that the Lord is entering into the boat of Simon. சீமோன் பேதுருடைய படகிலே ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். And the Lord is telling Peter to launch into the deep for a catch. ஆகவே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் என்று ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். And Luke 5:5 Peter is saying, Master, we were casting the net whole night and we caught nothing. லூக்கா 5:5 அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். It is interesting to notice that Peter is calling him as master only and not as Lord. ஐயரே என்று அழைத்தானே ஒழிய ஆண்டவரே என்று அழைக்கவில்லை என்று கவனிப்பது அதிக சுவாரஸ்யமானது. So it looks like, Peter went back to the fishing again.
திரும்பமாக மீன் பிடிக்க பேதுரு போய்விட்டார். That is why he's in the boat again. He said, the whole night I was catching fish. ஆகவேதான் நான் படகில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லுகிறார். Whole night caught nothing. ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று கூட பிடிக்கவில்லை. I was reminded of those words of Jesus in John chapter 15 verse 5. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. Where Jesus said, without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். And so having caught nothing for whole night, again to put the net into the sea would have been unreasonable. ஆகவே ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத கட்டத்தில் திரும்பமாக வலையை போடுவது புத்திசாலித்தனமானது அல்ல. If we were in the place of Peter, we would have said, Lord, you are only a carpenter. What does the carpenter know about fishing? ஆகவே நாம் பேதுரு இடத்துல இருந்திருந்தால் நாம என்ன சொல்லி இருப்போம்? ஆண்டவரே, நீர் தச்சராக இருக்கிறீர், தச்சருக்கு மீன் பிடிப்பதை குறித்து என்ன தெரியும் என்றெல்லாம் நாம் சொல்லி இருப்போம். So many reasonings may have gone through his mind, we don't know. அவருடைய மனதிலே பல சிந்தனைகள் ஓடி இருக்கலாம், இவைகள்லாம் நமக்கு தெரியாது. But then there is a very interesting word he used there in verse 5. At the end of the verse, he says, at your word, I will let down the net. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சுவாரஸ்யமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். Though it is unreasonable for me to put the net again, but because you said it, I will put the net. திரும்பமாக வலையை போடுவது புத்திசாலித்தனமானது இல்லாவிட்டாலும் நீர் சொல்லுகிறபடினாலே உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னான். Actually, the Lord told him to put down the nets in plural. ஆண்டவர் வலைகளை போடும்படி பன்மையிலே சொல்லி இருக்கிறார். But in verse 5, he only put one net. ஆனால் அவன் ஒரு வலையைத்தான் போட்டான் 5ஆம் வசனத்தின்படி. Maybe still there was some unbelief, but anyway, even with one net, there was a miraculous catch of fish. ஆகவே அவன் அங்கே அவிசுவாசத்தை பார்த்தாலும் கூட ஒரு வலையிலே திரளான மீன்களை பிடித்த அற்புதம் நிகழ்ந்தது. Now, what makes us to think is the confession he is making on verse number 8. 8ஆம் வசனத்திலே அவன் ஆண்டவரை என்ன சொல்லி அறிக்கை செய்கிறான் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். He fell upon his knees and he said, depart from me, I am a sinful man, O Lord. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். Earlier he called him as master only, now he changed the title and said Lord. முன்னாலே ஐயரே என்று சொன்னான், இப்பொழுது அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறான். And he is telling, I am a sinful man, O Lord. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறான். Now my question is, what sin did he do? அவன் என்ன பாவம் செய்தான் என்பதுதான் என்னுடைய கேள்வி. What is the sin that he is confessing there? இங்கே அவன் என்ன பாவத்தை அறிக்கை செய்கிறான்? It is not mentioned as to what sin he committed. அவன் என்ன பாவம் செய்தான் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. But I am inclined to think that the sin that he did was that he went back from following the law. அவன் செய்த பாவம் என்னவென்றால் ஆண்டவரை பின்பற்றுவதை விட்டு அவன் பின்வாங்கி போனான். In Matthew 4, he was called to follow, he left everything and followed. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அவன் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றும்படியான அழைப்பை பெற்று எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினான். Looks like after a few days again he went back, and that is what is in Luke chapter 5. ஆனால் சில நாட்கள் கழித்த பின்பு திரும்பவுமாக வலைகளை தேடி அவன் பின்வாங்கி போனான். அதைத்தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And the Lord went after him and got into his boat, and there was a miraculous catch of fish, and then the Lord is restoring him again. ஆண்டவர் திரும்பமாக படகுக்கு போகிறார், அங்கே திரளான மீன்களை பிடிக்கிற அற்புதம் நிகழ்கிறது. திரும்பமாக ஆண்டவரை பின்பற்றக்கூடியவராக பேதுரு இருக்கிறார். And you see in verse 10 he says, fear not, henceforth you will catch men. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் என்று 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And again we read verse 11, they forsook all and followed him. 11ஆம் வசனத்திலே எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். In Matthew 4 also we saw the same thing, they left everything and followed. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே கூட எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். But looks like again they went back, or Peter went back and went for fishing, and the Lord is restoring him there. இங்கே நாம் வாசிக்கிறதுல நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், திரும்பமாக பேதுரு மீன் பிடிக்க போய்விட்டான்.
ஆண்டவர் திரும்ப வந்து அவரை திரும்பமாக தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். பேதுரு திரும்பமாக ஆண்டவரை பின்பற்றி போகிறார். I hope you are following the sequence of these events. ஆகவே இந்த சம்பவங்கள் நடைபெறுகிற வரிசையை நீங்கள் கவனமாய் பார்க்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். In John 1 we are told that the name was changed, that's all. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அவருடைய பெயர் மாற்றப்பட்டது, அவ்வளவுதான். In Matthew 4 we read that he was called with a command. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு கட்டளை கொடுத்து பேதுரு அழைக்கப்பட்டார். In Luke 5 again the Lord is reinstating him. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் திரும்பமாக அவரை ஊழியத்திலே நிலைநிறுத்துகிறார். But when you come to John chapter 21, யோவான் 21ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது look at verse number 3. 3ஆம் வசனத்தை பாருங்கள். This is an incident after the resurrection. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு நடைபெற்ற ஒரு சம்பவம் அது. 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. Okay, this is after 3.5 years. இது 3.5 ஆண்டு காலம் கழித்த பிறகு. Again what Peter is saying? இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? I am going for fishing. நான் மீன் பிடிக்க போகிறேன். He left everything and he came, but again he says, no, I am going for fishing. அவர் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தார். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், நான் திரும்பமாக மீன் பிடிக்க போகிறேன். That means that old broken net and that boat and everything is still there only. He knows he can still go and use them. ஆகவே அங்கே கிழிந்து போன வலை, பழைய படகு எல்லாம் இருக்கிறது. ஆகவே திரும்ப போனால் இவைகளை பயன்படுத்தலாம் என்று யோசித்து மீன் பிடிக்க போய்விட்டார். And the friends of Peter said, oh, you are going, then we are also coming. பேதுருனுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீர் போகிறீரா, நாங்களும் உம்மை பின்பற்றி வருகிறோம் என்று சொன்னார்கள். It was a night and they caught nothing. இரவு வேளையாக இருந்தது. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. And we know the whole story that is following after that. அதற்கு பின்னாலே நடந்த முழு சம்பவமும் நமக்கு நன்றாய் தெரியும். Again there is a miraculous catch of fish. அதற்கு பிறகு அற்புதமான திரளான மீன்களை பிடித்தார்கள். Their nets were about to break. அவர்களுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். The Lord had prepared dinner for them. அவர்களுக்கு ராவிருந்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி பண்ணியிருந்தார். And then the Lord is asking Peter, do you love me more than this? இவர்கள் எல்லாரிலும் என்னில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார். That was a pointed question to Peter. பேதுருவை நோக்கி வருகிற கேள்வி அது. Do you really love me? நீ உண்மையாகவே என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Or do you love only this fish? இந்த மீன்களை மட்டும் நேசிக்கிறாயா? Or you love only your profession? உன்னுடைய வேலையை, தொழிலை மட்டும் நீ நேசிக்கிறாயா? Did you notice that even after 3.5 years, the Lord is calling him as Simon. He didn't call him as Peter. இங்கே சீமோன் என்று தான் ஆண்டவர் அழைத்தார். 3.5 ஆண்டு காலம் கழித்த பின்பும் பேதுரு என்று அழைக்கவில்லை. Look at verse 15. Simon, son of Jonah, do you love me more than this? 15ஆம் வசனத்திலே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். Which means even now Peter is still wavering and not strong. இங்கேயும் பேதுரு பலமாக இல்லை, இங்கும் அங்குமாக அசைவாடக்கூடியவராக இருந்தார். So you see 3 times Peter went back. 3 முறை பேதுரு பின்வாங்கி போனார். And even the 3rd time here, the Lord is coming after him and he is restoring him and giving him a commission that he is supposed to carry out. ஆகவே இங்கே 3வது முறையும் ஆண்டவர் அவனை பின்னாலே வந்து அவனை திரும்பமாக தன்னிடத்திலே சேர்த்துக் கொண்டு புதிதான கட்டளைகளை அவனுக்கு கொடுக்கிறார். You see, from this time he of course never went back. இந்த காலத்திலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கி போகவில்லை. So what I want to show you is that the call of Peter was stage by stage. ஆகவே பேதுருவுடைய அழைப்பு ஒவ்வொரு கட்டமாக இருந்தது. First it was just an introduction. முதலாவது அவருடைய அழைப்பு அறிமுகமாக இருந்தது. Then his name was changed. அடுத்தது அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. Then he was called with a command, Matthew 4. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு கட்டளை கொடுத்து அழைக்கப்பட்டார். Then again he went back. அதற்கு பிறகும் திரும்ப பின்வாங்கி போனார். The Lord went and restored him again. ஆண்டவர் திரும்பமாக அவனுக்கு பின்னாலே போய் அவனை தன்னிடத்திலே சேர்த்துக் கொண்டார். After resurrection again he is going back. உயிர் தெழுந்த பிறகு அவரும் மீன் பிடிக்க, பேதுரு திரும்பமாக மீன் பிடிக்க போனார்.
the Lord is going back again to restore that Peter. ஆண்டவர் பின்வாங்கி போன பேதுருவை திரும்பமாக தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவனை பின்பற்றி போகிறார். Doesn't that surprise you to know that the Lord is going again and again to bring back that Peter? அந்த பேதுருவை தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளும்படியாக திரும்ப திரும்ப ஆண்டவர் அவன் பின்னாலே போகிறது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லையா? If we were calling somebody for a work and if he is not staying and he was going again and again back, you would leave that person and go after somebody else, call somebody else. ஆகவே நாம் ஒருவரை ஒரு வேலைக்காக நியமித்து அவர் திரும்பமாக நம்மை விட்டு விட்டு வேற வேலைக்கு போனால் நாம் என்ன செய்வோம் என்றால் அந்த ஆளை விட்டு வேறொரு ஆளை நியமித்து அவரை கொண்டு நம் வேலையை நடத்துவோம். That is only reasonable. அதுதான் புத்திசாலித்தனமானது. The Lord could have called hundreds of other Peters could have been there. அங்கே நூற்றுக்கணக்கான பேதுருக்கள் வேறு பேதுருக்களை ஆண்டவர் அழைத்திருக்கலாம். But look at the long suffering and the kindness and the goodness of the Lord to go after him every time he goes back and to restore him. ஒவ்வொரு முறை பேதுரு பின்வாங்கின போதும் ஆண்டவர் திரும்பமாக அவனுக்கு போய் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவருடைய நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், அவருடைய பட்சம் பாருங்கள் எவ்வளவு நல்ல ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். Can we not relate that with ourselves also in our life? நம்முடைய வாழ்க்கையில இதையும் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்க முடியும் அல்லவா? How often we have left him or deserted him or backslidden, but again and again the Lord is restoring us back to our fellowship. நாம் எத்தனை முறை ஆண்டவரை விட்டு ஓடி போனோம், ஆண்டவரை விட்டு விலகி போனோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனோம். ஆனால் ஆண்டவர் திரும்பமாக நம் பின்னாலே வந்து ஐக்கியத்தை திரும்பமாக ஆண்டவர் புதுப்பிக்கவில்லையா? In Psalm 23, remember the words of David who said in verse number 3, you restore my soul. நீர் என் ஆத்துமாவை தேற்றி என்று 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். That is actually in the present continuous tense, which means you continue to restore my soul. Every time I go back, your restoration process is a lifelong process. அது தொடர் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு முறை நான் பின்வாங்கும் போதும் நீர் திரும்பமாக என்னுடைய ஆத்துமாவை புதுப்பித்துக் கொண்டே உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறீர். So as I bring this study to a conclusion this evening, இந்த இரவு வேளையிலே இந்த பாடத்தை முடிக்கிற வேளையிலே நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், the question that I want to ask each one of us is, do we really love the Lord? நாம் உண்மையாகவே ஆண்டவரில் அன்பு கூறுகிறோமா என்பதுதான் நான் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. Even after 3.5 years, when the Lord had actually told him, you are Simon, you must become Peter, but over 3.5 years, nothing really changed his life. ஆண்டவர் ஏற்கனவே அவனை பார்த்து நீ சீமோனாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் மாற வேண்டும் என்று 3.5 ஆண்டு காலம் அவனிடத்துல சொல்லியும் ஒன்றும் நடக்காததை நாம் பார்க்க முடியும். And the Lord had to ask him specifically, do you love me more than your job or your disciples or whatever in the world that can attract your attention? உன்னுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்கள், மற்ற பொருட்கள், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் திரும்ப அவனை பார்த்து கேட்டார். In these days when materialism has caught up with even believers, do we really love the Lord? இந்த பொருளாசை இன்றைக்கு விசுவாசிகளையும் அதிகமாய் கவர்ந்து இழுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே உண்மையாய் ஆண்டவரில் அன்பு கூறுகிறோமா? In 2 Timothy, Apostle Paul says in chapter 4 about a person, Demas, he loved this present world and he has departed unto Thessalonica. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே தேமா என்ற ஒரு மனிதனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவன் இந்த உலகத்தின் மேல் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய் விட்டான் என்று சொல்லுகிறார். He loved this present world. அந்த பிரபஞ்சத்தின் மேல் அன்பு வைத்து ஆசை வைத்து. That's what happened to Peter also. பேதுருக்கும் அதுதான் நடந்தது. We thank the Lord, there is a loving Lord who is willing to restore again and again. ஆண்டவர் திரும்பமாக நம்மை அவரிடத்துல கூட்டி சேர்க்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As we bring this to a close, I would like to read a verse from 1 Corinthians chapter 16 and verse number 22. ஆகவே நான் இந்த
பாடத்தின் முடிவாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். Yes, the Lord is coming soon. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். Are we looking for him? அவருக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? Do we love his appearing? அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறோமா? Here it says, if any man does not love the Lord, anathema, a curse is pronounced upon that person. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். We are not cursed people, we are blessed people. நாம் சபிக்கப்பட்ட மக்கள் அல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். If that is true, our love and affection should be focused upon none other than the Lord Jesus Christ. அப்படி இருப்பது உண்மையானால் நம்முடைய அன்பும் நம்முடைய பாசமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல், அவர் மேல் மட்டுமே இருக்கும். Money or job or materialism or anything or anybody in the world cannot snatch that possession from us. ஆகவே இந்த உலகத்திலே பணமோ நம்முடைய வேலையோ பொருளோ வேறு யாருமே அந்த நிலைமையை ஆண்டவரை விட்டு நம்மை ஈர்த்து விட முடியாது. Once Peter was restored fully and finally in John 21, we read that he became strong like a rock, true to his name, and remained as a faithful witness for the Lord from Acts chapter 2 onwards. ஆகவே மத்தேயு அங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்திலே கடைசியாக பேதுருவை ஆண்டவர் தன்னிடத்திலே சேர்த்து கொண்ட போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நாம் வாசிக்கிறது என்னவென்றால், பேதுரு ஒருபோதும் திரும்பி போகாமல் தன்னுடைய பேருக்கேற்றபடியாக கற்பாறையை போல ஆண்டவருக்காக உறுதியாக நின்றதை நாம் பார்க்கிறோம். The Lord had told him, you follow me, I will make you as a fisher of men. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று சொன்னார். It is a molding process, it's a making process. For 3.5 years, the Lord was molding and making them so as to be fit for being a witness for the Lord. ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அது ஆண்டவர் 3.5 ஆண்டு காலம் அவனை உருவாக்கி, அவனை வணைந்து அவனை உருவாக்கினார். The age-old Simon, the one who was swaying and not strong and steady, became strong and steady and became like a rock or a solid stone in the book of Acts on the day of Pentecost. ஆகவே பழைய சீமோன் இங்கும் அங்குமாக அசையக்கூடியவனாக இருந்தவன் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே நாம் படிக்கும்போது அவன் அசையாத ஸ்திரமான பலமான உறுதியான கண்மலையாக மாறினான் என்பதை நாம் படிக்க முடியும். May we also be available in the hands of the Lord to be molded and to be made by him so that we may be fit for the master's use. ஆகவே எஜமானுடைய கையிலே பிரயோஜனமான பாத்திரங்களாய் நாம் இருக்க ஆண்டவர் நம்மை உருவாக்கி வணைந்து உருவாக்குவாராக. God willing, we will look at Peter's life in the Gospels in the next class. கர்த்தருக்கு சித்தமானால் சுவிசேஷங்களிலே பேதுருவுடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் படிக்கலாம். May the Lord bless these words for our hearts. தேவன் தாமே இந்த வசனங்களை நம்முடைய இருதயத்துக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். ஆமென்.